இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். அவரு 5000 ரூபாய் அறிவிச்சதுனால தான் அது இன்றைக்கு நாட்டில் சூப்பர் ஹிட் ஆயிட்டு தான். 5000 ரூபாய் அறிவிச்சது சூப்பர் ஹிட். எப்படி அறிவிச்சாங்க? பிப்ரவரி மாசம் உரிமை தொகை கிடையாது, மார்ச் மாசம் உரிமை தொகை கிடையாது, ஏப்ரல் மாசம் உரிமை தொகை கிடையாது. அந்த 3 மாத உரிமை தொகையை சேர்த்து கோடை காலம் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சொன்ன மாதிரி தேர்தல் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக தேர்தல் பயத்தை அவர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிடைக்க வேண்டிய தொகையை முன்பணமா கொடுக்கிறார், அவ்வளவுதான். இவர் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் ஆன்கோயிங் ஸ்கீம், தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் அது செயல்படுக்கும். இவர் அறிவிக்கலாலும் பிப்ரவரி மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும், மார்ச் மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாசம் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த உரிமை தொகை போய் கிடைக்கும். ஆனா இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஏதோ மக்களுக்கு பெரிய தொகையை கொடுப்பதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு கவர்ச்சிகரமா இதை அறிவிச்சு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக ஸ்டாலின் எடுத்த அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட்டாம். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்தது சூப்பர் ஹிட். உங்களுடைய ஆட்சியில விலைவாசி விண்ணை தோடுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு.